மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சென்னை எழும்பூர் கண் மருத்துவமனையில் பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக தொடங்கி வைக்கப்பட்டும் பல்வேறு புதிய வசதிகள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டும் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பயன்பெற்று வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2022 ஆகஸ்ட் திங்கள் 27ஆம் தேதி 65 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கண் மருத்துவமனையின் 200வது ஆண்டு விழாவின் போது இந்த கட்டிடத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார்கள். அதோடு மட்டுமல்லாது 2023-24 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 8 கோடி செலவில் சென்னை எழும்பூர் மண்டல கண் மருத்துவமனை நிலையத்திற்கு கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை மையம், கண் விழித்திரை சிகிச்சை மற்றும் கண் நீரழுத்த நோய் போன்ற சிகிச்சை பிரிவுகளுக்கான அதிநவீன கண் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு 8 கோடி ரூபாய் செலவிலான இந்த மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு குறிப்பாக கோஹ்டன் மல்டி பாரா மானிட்டர், பிளவு விளக்கு இமேஜிங் சிஸ்டம், மயக்க மருந்து பணி நிலையம் மற்றும் அல்ட்ராசோனிக் கிளீனர் போன்ற பல்வேறு உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த கண் மருத்துவமனையில் 74 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு புதிய வசதிகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவிலேயே கண் மருத்துவ சிகிச்சையிலும் விழி குறைபாடு என்கின்ற அளவிலான அந்த விகிதத்திலும் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் மாநிலமாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் தற்போது பார்வை இழப்பு தடுப்பு விகிதம் 0.33% இருக்கிறது. அதுவே ஒன்றிய அரசின் தேசிய அளவிலான குறியீடு என்பது 0.36% ஆகும். தேசிய அளவிலான குறியீட்டை காட்டிலும் குறைந்த அளவில் 0.33 என்கின்ற சதவிகிதம் பார்வை இழப்பு தடுப்பு விகிதமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கண்புரை 82%, விழித்திரை பாதிப்பு 5.6%, சர்க்கரை நோய் விழித்திரை பாதிப்பு 1%, கண்ணீர் அழுத்த நோய் 1.3%, மற்றவை 10.1%. ஆனாலும் 14.3% குறைபாடுகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு கண் கண்ணாடிகள் மூலம் சரி செய்ய வாய்ப்புள்ளதாக இன்றைக்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 95 அரசு கண் மருத்துவமனைகளும் 38 அரசு காணொலி கண் பரிசோதனை மையங்களும் 13 அரசு நடமாடும் கண் பரிசோதனை பிரிவுகளும் இயங்கி வருகிறது. இந்த ஆண்டு 60 லட்சம் செலவில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு புதிய நடமாடும் கண் பரிசோதனை பிரிவுகள் துவங்குவதற்கு தற்பொழுது தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் கிண்டியில் அமையப்பட்டிருக்கிற தேசிய முதியோர் நல மருத்துவ மையம், கிண்டி, கூடலூர், வாலாஜா, காரைக்குடி போன்ற மேலப்பாளையம் போன்ற மருத்துவமனைகளில் கண் சிறப்பு அறுவை அரங்கத்துடன் கண் பிரிவு அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை 12,167 கண்புரை பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டு கண்புரை பாதிக்கப்பட்ட 1,82,423 பயனாளிகளுக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் அரசு தனியார் தொண்டு நிறுவன கண் மருத்துவமனைகளில் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக சுமார் 30 கோடி ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு தற்போது வரை 5,946 கண்கள் தானமாக பெறப்பட்டிருக்கிறது. தானமாக பெறப்பட்டு அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவன கண் மருத்துவமனைகளின் மூலம் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் கண்கள் தானமாக பெறப்பட்டது என்பது தமிழ்நாட்டில்தான்.
முத்தமிழறிஞர் கலைஞர்களும் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர்களும் தொடர்ச்சியாக ஏற்படுத்த வருகிற விழிப்புணர்வு உறுப்பு தான முகாம்களில் உறுப்பு தானங்களில் தமிழ்நாடு அடைந்து வருகிற இலக்கு என்பது இன்றைக்கு அபரிதமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவிலேயே அதிக அளவிலான கண்கள் தானமாக பெறப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பெறப்பட்ட கண்களில் இருந்து கருவழி மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இதுவரை 27,90,093 பள்ளி சிறார்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு 2,214 பள்ளி சிறார்களுக்கு கண் குறைபாடுகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற குழந்தைகளுக்கும் பரிசோதனை செய்து இந்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் 3 லட்சம் பள்ளி சிறார்களுக்கு இலவச கண் கண்ணாடிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி 6,25,00,000 ரூபாய் செலவிடப்படவிருக்கிறது. இந்த ஆண்டு முதியவர்களுக்கு ஏற்படும் கிட்டப்பார்வை குறைபாடுகளை சரி செய்வதற்காக கண் கண்ணாடிகள் இலவசமாக வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. இதன் மூலம் முதியவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடிகள் 1,20,000 பயனாளிகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அரசு 1,30,00,000 ரூபாயை செலவு செய்ய தயாராக இருக்கிறது. இப்படி இந்த கண் மருத்துவமனையை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செய்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு பிரபல தினசரியான தினத்தந்தி நாளிதழில் இந்த மருத்துவமனையில் பேட்டரி கார்கள் இருந்தால் பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கும், இங்கே கண் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இங்கிருந்து வெளியில் பேருந்து நிறுத்தத்திற்கு செல்லும் போதும் அல்லது இதற்கு எதிரிலே இருக்கிற கட்டிடத்திற்கு செல்லும் போதும் அந்த குறைபாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் அல்லது மருந்து போட்டுக் கொண்டவர்களுக்கு பார்வையில் கொஞ்சம் அந்த மங்கல் தெரியும். அந்த நேரத்தில் அவர்கள் தனியே செல்வது, நடந்து செல்வது பாதுகாப்பற்றதாக இருக்கும் என்கின்ற வகையிலான செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை அச்செய்தித்தாளை வாசித்தவுடன் உடனடியாக அதற்கு ஏதாவது தீர்வு காண வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் புதிய பேட்டரி வாகனங்கள் வாங்குவதென்பது உடனடியாக இயலாத காரியம் என்றாலும் ஏற்கனவே நம்முடைய மருத்துவமனைகளில் இருக்கிற உபரியாக இருக்கிற பேட்டரி கார்களை இந்த மருத்துவமனைக்கு என்று ஒதுக்கீடு செய்ய சொல்லி அந்த வகையில் இன்றைக்கு 2 பேட்டரி கார்களை இயக்கி வைத்திருக்கிறோம். மாண்புமிகு இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவருடைய முன்னிலையில் 2 பேட்டரி கார்கள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த பேட்டரி கார்களை பொறுத்தவரை இனிமேல் இந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுகிற வயது மூத்தவர்கள் தடுமாற்றமின்றி நடந்து பேருந்து நிறுத்தங்களுக்கு செல்லவும் அடுத்தடுத்த மருத்துவ வளாகங்களில் மருத்துவ சேவை பெறுவதற்கும் வசதியாக இருக்கும் என்கின்ற வகையில் இது செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் நேற்றைக்கு நம்முடைய திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் காந்தி அரசு மருத்துவமனையில் அதாவது அங்கே பிரசவத்திற்காக செல்லுகிற தாய்மார்களிடத்தில் பணம் வசூலிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு நேற்றைக்கு சம்பந்தப்பட்ட செய்தியை பத்திரிகையில் படித்தவுடன் துறையின் செயலாளரை நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று துறையின் செயலாளர், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் முதல்வர் மற்றும் பல்வேறு உயர் அலுவலர்கள் அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவமனையில் பல வகைகளில் ஆய்வு நடத்தினார்கள். ஆய்வு நடத்தியதில் சிறிய அளவில் குறிப்பாக லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம் என்கின்ற வகையில் அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் கூட எழும்பூர் அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற புகார்கள் வந்த நிலையில் அங்கே நாங்கள் நேரடியாக போய் ஆய்வு செய்து பல வகைகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் நேற்றைக்கு செயலாளர் அவர்கள் இந்த கஸ்தூரிபாய் காந்தி அரசு மருத்துவமனை, கோஷா ஆஸ்பத்திரி என்று சொல்லப்படுகிற அந்த மருத்துவமனையில் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற
ஒப்பந்த பணியாளர்கள் 9 பேர் இன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 மருத்துவ பணியாளர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 9 ஒப்பந்த பணியாளர்கள் பணி நீக்கமும் 4 மருத்துவ பணியாளர்கள் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 செவிலியர்களிடத்தில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் தரப்பட்டிருக்கிறது. ஆக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மக்கள் நலம் சார்ந்து பத்திரிகைகளில் ஊடகங்களில் வருகிற செய்திகளுக்கு முக்கியத்துவம் தந்து உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தலை ஏற்று இன்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் நம்முடைய செயலாளர் உள்ளிட்டவர்கள் சென்று 9 ஒப்பந்த பணியாளர்களை பணி நீக்கம் செய்தும் 4 மருத்துவ பணியாளர்களை இடைநீக்கம் செய்தும் 4 செவிலியர்களுக்கு விளக்க நோட்டீஸ் கொடுத்தும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே எழும்பூர் மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் விழிப்புணர்வு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த ஊழியர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம், ஊக்கப்படுத்துகிறோம் என்றெல்லாம் சொல்லி பிரசவத்திற்கு வருபவர்கள் அவர்களாகவே 50 ரூபாய் 100 ரூபாய் என்று அலுவலர்களிடத்தில் ஊழியர்களிடத்தில் தருவது என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதுவும் கூட தவறு. அந்த பணியை கூட செய்யக்கூடாது என்று அறிவுறுத்துகிற வகையில் இன்றைக்கு விளம்பர பலகைகளை எழும்பூர் மருத்துவமனையில் வைத்திருக்கிறோம். அந்த விளம்பர பலகைகளில் வைக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் என்பது அரசு மருத்துவமனை, உங்கள் மருத்துவமனை, இங்கு தரப்படும் மருத்துவ சேவை விலையில்லா மருத்துவ சேவை. எங்களது மருத்துவ சேவையை பெறும்போது யாராவது தங்களிடம் பணம் வாங்கினாலோ அன்பளிப்பு கேட்டாலோ தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்று ஒரு எண்ணை எழும்பூர் மருத்துவமனைக்கு தந்திருந்தோம். அந்த வகையில் காந்தி கஸ்தூரிபாய் மருத்துவமனையிலும் கூட ஒரு 50 விளம்பர பலகைகள் உடனடியாக வைப்பதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னும் 2 நாட்களில் அரசு மருத்துவமனை, உங்கள் மருத்துவமனை, இங்கு தரப்படும் மருத்துவ சேவை விலையில்லா மருத்துவ சேவை, எங்களது மருத்துவ சேவையை பெறும்போது யாராவது தங்களிடம் பணம் வாங்கினாலோ அன்பளிப்பு கேட்டாலோ தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்று சொல்லி 9381041296 என்கின்ற ஒரு அலைபேசி எண்ணையும் அறிவித்திருக்கிறோம். எனவே இதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பணியாற்றுகிற ஊழியர்கள், அலுவலர்கள் அனைவருமே இது விலையில்லா மருத்துவ சேவையை, விலை மதிப்பற்ற மருத்துவ சேவையை தமிழ்நாடு அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இதில் யாரும் இதுபோன்று இடைத்தரகர்களின் வாயிலாகவோ அல்லது நேரடியாகவோ பொதுமக்களிடத்திலிருந்து கையூட்டு பெறுவதும் அல்லது அன்பளிப்பை பெறுவதும் தவிர்க்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மருத்துவமனைகளில் இருக்கிற ஒரு அலுவலரோட நம்பர் தான் கொடுத்திருக்கிறோம். பொதுவாக எங்கேயும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை, பெரும்பகுதியா இல்லை. ஏன்னா ஒரு 14,000க்கும் மேற்பட்ட மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த 14,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் 1.25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவத்துறையின் பணியாளர்கள், அலுவலர்கள் இருக்கிறாங்க. இது எங்கேயாவது இந்த ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனங்கள் இருப்பவர்கள் அல்லது ஒரிஜினலாவே கவர்மெண்ட் சர்வெண்ட் கூட 1-2 பேர் எங்கேயாவது சின்ன அளவில் அந்த சம்பந்தப்பட்டவர்களிடத்திலிருந்து பரிசை பெறுவது அல்லது அவர்களாகவே இவர்களிடத்தில் திணிப்பது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுவும் கூட கூடாது என்கின்ற வகையில் இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறோம். என்னம்மா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. எல்லா ஒப்பந்த பணி நியமனங்கள்ல வர்றவங்களுமே தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ 1-2 எல்லா துறையிலையும் இதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்கின்ற வகையில் எடுக்கப்படுகிற நடவடிக்கை. எனவே ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படுகிற அனைவருமே தவறு செய்பவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இல்ல, பொதுவா நான் இப்ப எங்க போனாலுமே அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளை சர்ப்ரைஸ் விசிட் போறதுங்கிறது வழக்கம். முந்தா நாள் ஈவினிங் போயிருந்தேன். இப்ப சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகர பகுதிகளில் ஒரு 32 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இருக்கு. அதாவது நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள்
மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதனுடைய செயல்பாடு காலையில 8 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 4லிருந்து 8 வரைக்கும். நான் போய் அங்க இறங்கின உடனே ஒரு 2 மருத்துவமனைகள், அதுல நம்ம பணி நியமனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர், இந்த 4 பேரும் வேலையில் இருக்கிறாங்களா, எவ்வளவு பேர் ஓபி வர்றாங்க, காலையில் எவ்வளவு பேர் வந்தாங்க, சாயந்தரம் எவ்வளவு பேர் வந்தாங்க, எசென்சியல் ட்ரக்ஸ் ஒரு 108 வகையான மருந்துகள் இதெல்லாம் இருப்பு இருக்கா, அதெல்லாம் போய் ஆய்வு பண்ணுவேன். அந்த வகையில் சேலத்தில் ஒரு 2 மருத்துவமனை பண்ணேன். அதே மாதிரி மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மாலை நேரங்களில் பன்னோக்கு மருத்துவர்கள், அதாவது சிறப்பு மருத்துவர்கள், இவங்க ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை ஒரு மருத்துவர், எலும்பியல் மருத்துவர், செவ்வாய்க்கிழமை மகப்பேறியல் மருத்துவர், அது மாதிரி வேலை நாட்கள் முழுக்க ஈவினிங்ல ஒரு சிறப்பு மருத்துவரை பணியில் அமர்த்தி அந்த திட்டத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கணும். அந்த பாலி கிளினிக்னு பேர் அதுக்கு. அந்த வகையில் சேலத்தில் 5 கிளினிக் திறந்திருக்கிறோம். அதுல 2ல போய் ஆய்வு பண்ணோம், சர்ப்ரைஸ் விசிட் போனோம். அந்த 4மே மிக சிறப்பாக எந்த விதமான குறையும் இல்லாமல் இருந்தது. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்து இந்த மலை கிராமங்கள், புதுவா ஏற்காடை சுற்றி நிறைய மலை கிராமங்கள், ஏற்காடு மலை மேலே இருக்கு, சுற்றிலும் நூற்றுக்கணக்கான மலை கிராமங்கள் இருக்கு. ஒவ்வொரு மலை கிராமத்திலையும் 30 வீடு 40 வீடுலாம் இருக்கும். இந்த பெரும்பகுதியான கிராமங்கள் பாறையிலையும் கல்லுலையும் ஏறி தான் போகணும். அந்த மாதிரி கிராமங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு 2200 இடத்துல இருக்கு. இல்ல போக்குவரத்து வசதியே இல்லாத கிராமங்கள் ஒரு 1000க்கு மேல 1500க்கு மேல இருக்கும். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் ஒரே ஒரு வீடு ஒரே ஒரு மலையில் இருந்தாலும் அவங்களுக்கு போய் சரியான பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு தரணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் நடந்தே சென்று அந்த வீட்டுக்கு போய் ஆய்வு பண்றோம். அந்த வகையில் நேற்றுக்கு மட்டுமே ஒரு 23 கிலோமீட்டர் நடந்து போய் குறும்பட்டிங்கிற ஒரு மலை கிராமத்தில் ஆரம்பிச்சோம். குறும்பட்டி கருங்காலி வழியா குடவம்பட்டிக்கு போய் அங்கிருந்து சொனப்பாடிங்கிற கிராமத்துக்கு போனோம். இந்த மாதிரி ஒரு 4 ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள், அதாவது பழங்குடியினர் வசிக்கிற இந்த கிராமங்களுக்கு போய் அங்க வழங்கப்படுகிற மருத்துவத்தை பார்த்தோம். அந்த சொனப்பாடி போனப்ப ரொம்ப பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்னன்னா, இதே சொனப்பாடி கிராமத்துக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். அப்ப அந்த மக்கள் சாலை வசதி வேணும்னு கேட்டாங்க. உடனடியாக வனத்துறை அனுமதியை பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் அந்த வசதியை பண்ணி கொடுக்க சொன்னோம். இப்ப நேற்று போனப்ப அந்த மக்கள் மகிழ்ச்சியா நன்றி சொல்லி சாலை வசதியும் வந்துருச்சு, சாலை வந்ததால ஒரு பேருந்து வசதியும் வந்துருச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சி தெரிவிச்சாங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் இப்ப இந்த மக்களை தேடி மருந்து பெட்டகம் வாங்குறாங்கன்னு கேட்டோம். அதுல மருந்து பெட்டகம் வாங்குறவங்க மட்டும் 42 பேர், அதுல 39 பேர் ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள், 3 பேர் மட்டுமே சர்க்கரை நோயாளிகள். அந்த ஊர்ல இருக்கிற பாப்புலேஷன் 537 பேர். 537 பேர்ல 3 பேருக்கு தான் சர்க்கரை நோய் இருந்தது. மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பழங்குடியின மக்கள் தினந்தோறும் உடல் உழைப்பை அதிகம் நல்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதியான ஒன்று. அந்த வகையில் மலை கிராமங்களுக்கு செல்லும்போது ஒரு மகிழ்ச்சி, நோய்த்தன்மை குறைவாக இருக்கிறது. கேட்ராக்ட் சர்ஜரி பண்றப்ப கவர்மெண்ட் தான் எங்களுக்கு லென்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதுதான் நாங்க மக்களுக்கு கொடுக்கிறோம். இல்ல கிடைக்கலங்கிறாரு. எல்லாம் இருக்கு, ஸ்டாக் இருக்கு, எல்லாம் இருக்கு சார். அதாவது ஏதாவது புகார் இருந்தா சொல்லுங்க, இருந்தா பண்ணி தரோம். நன்றி.